ஹே கைஸ், நீங்க ப்ரிவியூல பார்த்தபடி Instagram ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு லைவ் ஃபோர்ஸ் வீடியோ எடிட்டிங் ரொம்ப சிம்பிளா எப்படி எடிட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ முடிஞ்சது ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க. வித் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது என்ன வெப்சைட், அது எங்க லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போக போக சொல்றேன். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 4 டெம்ப்ளேட் அவைலபிளா இருக்கும். இது எல்லா டெம்ப்ளேட்டும் வந்து இப்போ Instagramல வைரலா போயிட்டு இருக்க டெம்ப்ளேட்ஸ் இது. ஸோ அந்த லைவ் ஃபோர்ஸ் எடிட்டிங்ல இந்த டெம்ப்ளேட்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் இருக்கு பாருங்க. மேல டெம்ப்ளேட் இருக்கா? கீழ உங்களுக்கு யூஸ் திஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அது கீழ இன்னொரு டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ அது கீழ பார்த்தீங்கன்னா, யூஸ் டெம்ப்ளேட்னு குடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாரி Instagramல வைரலா போயிட்டுருக்கு. அந்த 4 டெம்ப்ளேட்டையும் வந்து நான் குடுத்துருக்கேன். ஸோ இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ளேயே சொல்றேன். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, இத தான் வந்து நான் வீடியோல வந்து யூஸ் பண்ண போறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு, இதில யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் Capcutன்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து டைரக்ட்டா வந்து உங்களோட Capcutக்கு வந்து கொண்டு போகும். ஸோ Capcutக்குள்ள ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ உங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். ஸோ யூஸ் டெம்ப்ளேட்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ சூஸ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்க ஃபோட்டோ சூஸ் பண்ணீங்க. ஓகே. ஃபோட்டோ ஃபுல்லா சூஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ பக்காவா வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும். சும்மா வேற லெவலா இருக்கு. ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் பண்ணணும். டெம்ப்ளேட் ஏ டூ இசட் ஃபோட்டோ எல்லாம் பக்காவா செட் பண்ணியிருக்கு. இல்ல ப்ரோ, எனக்கு ஃபோட்டோ செட் பண்ணது வந்து கரெக்ட்டா செட் பண்ணல. ஒரு சில ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, மேல பாருங்களேன் இந்த ஃபோட்டோவ. ஸோ தெரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செட்டா இருக்காது. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழ கிராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கரெக்ட்டா ஃபேஸ் தான் தெரியணுமா, இல்ல ஹேண்ட் தெரியணுமான்னு சொல்லிட்டு கரெக்ட்டா நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டிக் குடுத்தீங்கன்னா, மேலேயே அதே மாரி சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதே மாரி உங்களுக்கு வேற ஏதாவது ஃபோட்டோ புடிக்கலன்னா, ஜஸ்ட் அத டிராக் பண்ணி அடுத்த இதுக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, அது ஃப்ரண்ட் ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் ஆயிடும். இல்ல ப்ரோ, எனக்கு அந்த ஃபோட்டோல இருக்க கலர்ஸ் பிடிக்கல அப்படின்னா, கீழ உங்களுக்கு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கீழ ஃபில்டர்ஸ் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த மாரி நீங்க ஃபில்டர்ஸ் ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம். இதில டிஃபால்ட்டா வந்து ஒரு 100 அந்த மாரி ரேஞ்ச் செட் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஃபோட்டோக்கும் சேம் கலர் இருக்கிற மாரி. ஸோ இதே மாரி உங்களுக்கு வேணுன்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்க முடியும். அதே மாரி நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஸோ நீங்க இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவ நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, கீழ உங்களுக்கு ஃபோட்டோ எடிட்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குடுத்துருப்பாங்க. ஸோ இத குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஐப்ன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஆப் வச்சிருப்பீங்க. ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கமெண்டோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். நார்மல் ஃபோட்டோவ எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவ கிளியர் கட்டா சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபோட்டோவும் இப்போ நம்ம இதிலேருந்து எடிட் பண்ண முடியும். ஸோ வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிங்க. நான் இப்போ வேணாம், அதனால கேன்சல் குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாங்கே வந்து ஆட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நீங்க எந்த சாங்குமே வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் நீங்க இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், பக்காவா இருந்தா மட்டும் மேல எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. இதில 720p இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு இதில 1080p சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் டன் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்ன்னு இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வீடியோ வந்து உங்களோட கேலரிக்கு வந்து சேவ் ஆயிடும். ரொம்ப சிம்பிளா தான் வந்து முடிச்சிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன் பண்றேங்க. இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணீங்க. அதில இந்த வீடியோக்கு கீழ டூ நாட் கிளிக் திஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லிங்க் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வெப்சைட் கொண்டு போகும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த மாரி எல்லா டெம்ப்ளேட்டும் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்ட வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணீங்க. ஸோ இதே மாரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.